வணக்கம் மக்களே, என்னடா இது பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு எங்களுக்கு தவம், அதனால பூண்டு வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. அது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூசை ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ பூசைக்கொடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க, தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. மீதி இருக்கவங்களாம் இது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டெம்போவும் வெளியில் வந்து நின்றுச்சு. டெம்போலாம் வந்துருச்சு. ஆனால் வீட்டில் இருக்க யாருமே எல்லாம் அம்மா சித்தி நான் கூட இன்னும் ரெடி ஆகல. ஏன்னா வந்துட்டு பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்களா அம்மா, அதனால வந்துட்டு அம்மா வந்து குளிச்சுட்டு ரெடியாக வந்து லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. தவத்துக்கு போகிறதா இருந்தால் பூசைக்கொடையில் எல்லாருமே வந்து தென்னம்பாலை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ எல்லோரும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. இப்போ வந்து பூஜை போடுறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தாத்தா வந்துட்டு தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க. மீதி பேர் எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இப்போ தாத்தா வந்து எல்லா சாமிக்கும் தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க. இப்போ தீப ஆராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு நாங்கள் எல்லா பொருளையும் டெம்போவில் எடுத்து வச்சுட்டு டெம்போவில் ஏறி கிளம்புவோம். இதோ பாருங்கள், இப்போ நாங்கள் டெம்போவில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் டெம்போவில் வந்துட்டு இருக்கோம். மீதி பேர் எல்லோரும் காரில் வராங்க. சில பேர் நைட்டு பைக்கில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே தண்ணி கிணத்துட்டு இருந்து பூசைக்கொடையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் பாதியிலே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சாமி முன்னாடி போயிட்டு இருக்கு, நாங்கள் பின்னாடியே லைனில் வந்துட்டு பூசைக்கொடையை தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். பூசைக்கொடை தூக்கிட்டு வரதுல பாதி பேத்துக்கு வந்து சாமி வந்துடும். எங்கள் அம்மாவுக்கு அதில் சாமி வந்துச்சு. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளாரையே வந்துட்டோம். கூட்டம் ரொம்ப நிறையா இருக்குது. எங்கள் சித்திங்க 2 பேருமே வந்து எங்கள் அம்மாவை என்ன பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி சாமி வந்து ஆடிட்டுருக்காங்கன்னு. ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இப்போ வந்து பூசைக்கொடையெல்லாம் வந்து எல்லோரும் இறக்கி வச்சுருக்காங்க. லைனாக பாருங்கள் இறக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த சைடு மட்டும்தான், இது சுற்றியுமே வந்துட்டு பூசைக்கொடையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இது கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்துட்டு வெளியிலேருந்து நிறையா பேர் 12 மணி வரையும் எல்லோரும் வருவாங்க. வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயிலில் வந்து பூசைக்கொடையை இறக்கி வச்சுருவாங்க. இப்போ எல்லோரும் பூசைக்கொடையெல்லாம் இறக்கி வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. அதை வீடு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. தம்பி வந்து பூசைக்கொடையை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்களாட்டு, அதனால ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கா. அதனால தான் அவனுக்கு கொட்டாய் வந்துருக்குது. இப்போ பொங்கல் வைக்கிறவங்களாம் வந்துட்டு அடுப்பை வந்து வெட்டிகிட்டு இருப்பாங்க. மீதி பேர்லாம் வந்து பானை வாங்க போயிருப்பாங்க. தாத்தா வந்துட்டு அடுப்புக்கெலாம் மஞ்சள் போட்டுட்ருக்காரு. ஏன் நாங்கள் அடுப்பு வந்து எங்களுது மட்டும் முன்னையே வெட்டியிருக்கு அப்படின்னா, எங்கள் சின்ன தாத்தா வீடு வந்து எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால வந்துட்டு அவரே வந்துட்டு எங்களுக்கு அடுப்பு வெட்டி வச்சிட்டாரு. அதனால எங்களுக்கு அடுப்பு வெட்டுற வேலை வந்து சுலபமாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நிறைய பேர் எல்லோரும் வந்துட்டு அடுப்பு தான் வெட்டி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பானை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருமே பானைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பானை எடுக்க போனவங்க வந்துட்டு வரும்போதே தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. தண்ணி பிடிக்கிறதுக்கு பைப் இருக்கும், அதில் வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் தாத்தா அண்ணா பெரியப்பா எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ
சுற்றியும் பொங்கல் வச்சிட்ருக்கனால எங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. கண் எரிச்சலாக இருந்துச்சு. ஏன்னா அனல் அடிக்குது. அப்புறம் அந்த கண் எரிச்சல்னால எங்களால் அங்கே நிற்க முடியல. நாங்கள் தள்ளி நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அடுப்பு நல்லா எரியுது. ஆனால் மண்பானைங்கிறதுனால வந்துட்டு ஒலை வந்து சீக்கிரமாக கொதிக்காது. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் அந்த ஒலை கொதிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அரிசி போட்டு பொங்கல் வைக்கணும். முக்கால்வாசி விறகெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ஒலையே காஞ்சிருக்கு. இப்போ எல்லோரும் வந்து அரிசி போட்டுட்ருக்காங்க. அரிசி போட்டு முடித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பொங்கல் ரெடி ஆயிரும். அரிசி போட்டாச்சு. அரிசி வேகிற வரைக்கும் மற்றவங்களாம் எப்படி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்துட்டு பொங்கலை வந்து வச்சு முடித்தாச்சு. இப்போ அடுத்து வந்து கோயிலுக்குள்ளார வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பூஜைக்காக வந்துட்டு எல்லோரும் இருக்காங்க. நாங்களும் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அடுத்து பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை போய் கெடாயெல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்கு. கெடாய்க்கு வந்து கொடுத்தா தான் தீர்த்தத்தை வச்சு கெடாயை வந்து வெட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பூசை கொடை எடுத்துகிட்டு வெளியில் வர முடியும். இப்போ பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சாமிங்களுக்கும் பூஜை போட்டுட்டு இப்போ பூசை கொடைக்கும் வந்துட்டு பூஜை போட்டுட்ருக்காங்க. பூஜைலாம் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்துட்டு பூஜை முடிச்சுட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை போய் வெளியில் கொடுத்தா தான் வந்துட்டு கெடாய்க்கு வந்து தீர்த்தம் தெளித்து கெடாயை வந்து வெட்டுவாங்க. ஆனால் நம்ம வந்து தீர்த்தம் தெளிக்கிறதோ கெடாயை வெட்டுறதோ நம்ம வீடியோவில் காட்ட முடியாது. அது யூடியூப்லேயும் இந்த மாதிரி வீடியோஸை வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. இப்போ கடாயெல்லாம் வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. கறியெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் 2 கடாய் வெட்டினோம். மேக்ஸிமம் பார்த்தா வந்து 40 கிலோவுக்கு மேலேயே கறி வரும். ஏன்னா வந்து 2 கடாயுமே பெரிய பெரிய கடாய் தானே. குடல்லாம் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி வச்சிட்ருக்காங்க. இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன். இது குடல் இல்லை, கொழுப்பு வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஆட்டுக்கறியை வந்து சமைச்சிட்ருக்காங்க. இப்போ கிளறிட்டுருக்காங்க நல்லா. ஏன்னா வந்துட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வேகணும்ல. இதுதான் எங்கள் மாமா. இவர் தான் வந்துட்டு ஆட்டுக்கறி ஃபுல்லாக சமைச்சிட்ருக்காரு. நாங்கள் ஆட்டுக்கறி மொத்தத்தையும் சமைக்கல, பாதி தான் சமைச்சிருக்கோம். கொஞ்சம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் கறி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மசாலாலாம் போட்டாச்சு. அடுத்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி இப்போ கிளறாங்க. மேற்கொண்டு மசாலா எல்லாம் போடுறாங்க. அது என்னென்ன மசாலான்லாம் எனக்கு பேர் சொல்ல தெரியல. அதனால வந்துட்டு நான் மசாலா பேர்லாம் சொல்லலை. எல்லா மசாலாவையும் போட்டு கிளறிட்டே தான் இருக்காங்க. என்ன மெத்தட் அப்படின்னா எனக்குமே புரியல. நானும் சும்மா நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். மட்டன் முக்கால்வாசி வெந்துச்சு நல்லா. இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிற நேரமும் எனக்கு நல்லா பசி எடுக்குது. பார்க்க அப்படியே சாப்பிடணும் போலவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்துட்டு பக்கத்தில் இது வந்துட்டு வந்து சிக்கன் கோழிக்கறி, அதுவும் வந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தவத்தோட ஸ்பெஷல் என்னன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, முட்டை, சாப்பாடு இதெல்லாம் தான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணியும் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் ஏன் தவத்தில் வந்துட்டு அங்கே விருந்தினர்லாம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அவங்க பார்க்கும்போது என்னடா வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. மட்டன் பாருங்கள் பூ போல் வெந்திருக்கு. அப்படியே நசுக்கி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அப்பா தான் சாப்பிட்றாரு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.